அடுத்ததாக லைன் சந்தியா தணிக்கைவேல் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நல்ல தருணத்தில் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே எல்லா இடத்துல இருந்து முதல்ல வந்திருக்கீங்க. நல்லா ஒரு கிளாப் பண்ணலாம், நல்லா ஒரு சவுண்டாக கேட்கும். மேடமும் வந்திருக்காங்க. நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். நானும் ஒரு NGO. என் பேர் சந்தியா. இதே மாதிரி ஒரு இடத்துல நான் அவார்டுக்காக தான் என்னை கூப்பிட்டாரு ஃபஸ்ட்டு கொற்றவை நாகராஜன் சார். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு, மேடம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கொஞ்சம் வாங்கன்ட்டு இதே மாதிரி தான் அறிமுகமாக ஆனேன் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சகோதரியாக, அவரோட நல்ல ஒரு நட்பாக, ஒரு நிறைய வருடங்கள் அவரோட அறக்கட்டளை சார்பாகவும் சரி, நிறைய மாணவர்களை தத்தெடுத்தும் சரி, அவர் பண்ணுற இதுவில் இப்போ வரைக்கும் நான் ட்ராவல் ஆகிறேன். அவர் ப்ரோக்ராம் பண்ணால் போஸ்டர் பார்த்தா போதும் முதல்ல நான் வந்துடுவேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர் கொற்றவை நாகராஜன். இன்னைக்கு கலைமாமணி நடிகை திருமதி தேவயானி அவர்கள் நம்முடைய வருகை தந்திருக்காங்க. நல்ல ஒரு கிளாப் பண்ணி நல்ல ஒரு கரகோஷத்தோடு அவங்கள வரவேற்கலாம். இன்னொரு வாட்டி எல்லாரும் நடிகையாக பார்த்துட்டு சின்ன திரையிலையும் பார்த்துட்டு இன்னைக்கு நேரடியாக பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. நாகராஜ் சார் இன்னும் மேலே மேலே இது மாதிரி நிறைய பேருக்கு திறமை உள்ளவங்களுக்கு அங்கீகாரம் தரணுன்ட்டு என் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் மேடம் சார்பிலையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் யாவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திருமதி நடிகை தேவயானி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகத்துடன் வரவேற்போம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். கொற்றுவே நாகராஜன் சாருக்கு, எல்லாருக்கும் இங்கே மீடியா வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். மயிலாப்பூரில் ரொம்ப பிஸியான ஒரு இடத்துல கபாலீஸ்வரன் கோயில் கிட்டேயே இந்த அழகான ஒரு விழா நடந்துட்டுருக்குது. இந்த அமைப்பு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆதரவில்லாத குழந்தைங்களுக்கு 25 குழந்தைங்களுக்கு இல்லையா சார், அவர் மாதம் மாதம் உதவி செஞ்சிட்ருக்காரு, ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தொழிலில் அவங்க கரியர்ஸில் ரொம்ப சிறப்பாக, அது டீச்சர்ஸாக இருக்கலாம், விதவிதமான தொழில் சேர்ந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி விருது கொடுத்து அவங்கள ஊக்கப்பட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. நல்ல விஷயம் சார், பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி சிறப்பாக தொடர்ந்து உங்கள் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க. வெற்றி நிச்சயம். திடீர்னு எனக்கு இங்கே வர சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விருது கொடுக்கறது அது ஒரு ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எவ்வளோ நம்ம விருது கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் விருது கிடைக்கிற மாதிரியே நான் நினைக்கிறது. எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். அதனால் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால, இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகையாக இருக்கிறதுனால, இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. என்னால் எனக்கு பார்த்து ஒரு சிரிப்பு உங்களுக்கு வந்தால், இல்லை நீங்கள் சந்தோஷப்பட்டா, அதை எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படி தான் நான் நினைக்கிறேன். என் கையால் ஒரு விருது ஒருத்தருக்கு கிடைச்சா எனக்கு கிடைச்ச மாதிரி அந்த விருது. உங்களோட நீங்கள் வந்திருக்கும் விருது பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் மேலும் நிறைய விருதுகள் நீங்கள் பெறணும்.
உங்கள் முயற்சிகள் எப்போவுமே நீங்கள் தொடங்கிட்டு பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் கைவிடாதீங்க. கடுமையான உழைப்பு தான் சக்ஸஸோட காரணமே. உழைப்பு இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்திருக்கும் சின்ன குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க எல்லாம், ஓகே, வித்தவுட் ஹார்ட் ஒர்க் we cannot succeed. Yes? Yes. So put in your 100%. All you small children I can see here. Yes, very good. எது செஞ்சாலும் அதில் 100% போடணும். என்ன? யா, படிப்பாக இருந்தால் என்ன, விளையாட்டாக இருந்தால் என்ன, மியூசிக் இருந்தால் என்ன, உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நல்லா அழகாக அதில் ஈடுபடணும். வெரி நைஸ். உங்கள் பேர் என்ன? சர்வேஷ். வெரி குட் சர்வேஷ். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஓகே, சூப்பர். இங்க வாங்க. குட் பாய் சர்வேஷ். குட் பாய். பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சர்வேஷ்க்கு மட்டும்தான் பேச தெரியும். இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். கீப் இட் அப். ஓகே. ஓ, யூ ஆல்சோ கம். ஸோ ரொம்ப சந்தோஷம். பெரிய திரை இருந்தாலும் சின்ன திரை இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, சின்ன திரையில் சீரியலில் பார்த்துருப்பீங்க, கோலங்களில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச நிறைய என்னோட படங்கள்லாம் இருக்கலாம், கதாபாத்திரங்கள்லாம் இருக்கலாம். இவ்வளோ அன்பும் ஆதரவும் உங்ககிட்டேருந்து வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் இந்த அன்பு ஆதரவும் எப்படியே தொடரட்டும். இந்த வருஷம் என்னோட நிறைய படங்கள் வரப்போகுது. நடிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் எல்லா படங்களையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஒரு தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு சின்ன குறும்படமும் நான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து ஜெய்ப்பூர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் விருது பெற்றிருக்குது ஃபார் த பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ it has been selected in Chennai International Short Film Festival. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், வேலைகள் செஞ்சுட்டே இருக்கணும். ட்ரை சம்திங் நியூ, டிஸ்கவர் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ப்ளீஸ் லவ் மீ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.